எல்லாரும் எல்லா மனிதர்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. ஆனா மீனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதர்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அந்த மனோபக்குவம் உடையவங்களாக இருப்பாங்க. ஏழை, பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பழகக்கூடிய ஒரு நபர்கள் தான். எதிரிக்கு கூட ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் உதவி செய்வாங்க இந்த மீனராசி என்பர்கள். ஏன்னா இவங்களுக்கு இரக்க சுபாவம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்க புதன் நீச்சமாகிறார், சுக்கிரன் உச்சத்துல இருக்கிறார். சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது அன்பு காட்டக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லா மனிதர்கள் மீதும் இரக்கம் கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த கருணை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள். இந்த கருணை உள்ளம் இவங்களுக்கு ஒரு சில இடத்துல நிறைய உறவுகளை சம்பாதித்து கொடுக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏமாற்றுக்காரன், அதாவது ஏமாளி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. இவனுக்கு என்னப்பா பிழைக்கவே தெரில, வருமானம் வந்துடுச்சா விட்டுட்டு போக மாட்டேங்கிறான், பொழுதுனிக்கும் உறவு முக்கியம், உறவுகள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், எல்லா இடத்துலையும் மதிப்பு வேணும்னு கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பெயர் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த மீன ராசிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்களும் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் மீனராசி என்பர்கள் நல்ல ஒரு குணவான்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு அறிவாளிகளாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஞானமுடையவங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே குரு ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு ஞானம் உள்ளவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இங்கே புதன் நீச்சமாகிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஏமாற்றங்களை இவங்க அதிகதி சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். நிறைய காசு பணம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மீனராசி என்பர்கிட்ட. ஏன்னா இவங்களுடைய கேரக்டரே பார்த்திங்கன்னா நிறைய காசு பணம் இருக்கிற மாதிரி தான் இவங்களை தோன்ற வைக்கும். நிறைய அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கான், அவனுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் மீனராசி என்பவர்கிட்ட காசே 10 பைசா கூட இல்லை அப்படின்னா கூட, ஆனால் அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குப்பா அப்படின்னு தான் வெளியில் பெயர் எடுத்திருப்பாங்க. ஏன்னா மீனராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற பெயர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி. அதனால் பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த பெயர் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். காசு பணம் இருந்தாலும் கூட இந்த நிதி சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. யாருக்காவது கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடன் திரும்ப பெறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா மீனராசி என்பர்கள் யாருக்காவது கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கடன் வசூல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குபேரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மீனராசி என்பர்கள், குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இந்த குபேரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அந்த பெருமாளே பணத்தை வாங்கிட்டு எப்பட்றா திருப்பி கட்டுறது அப்படின்னு ரொம்ப புலம்ப விட்டவங்க தான் இந்த குபேரன். அதனால தான் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வசூல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோ சீக்கிரம் அது வசூல் ஆகாது. அதனால தான் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்ட கிரக அமைப்பு இந்த மீனராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது உள்ளங்கையில் அழுத்தி தாங்கி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா முதல் பாவகத்தில் தொடரும் சனி பகவான் பயிற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால உடல் வலிமையும் சரி, தனிப்பட்ட அடையாளத்தையும் சரி கொஞ்சம் பரிசோதிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மன அழுத்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னும் நீங்கள் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுடைய குலதெய்வத்துக்கு போகலை அப்படின்னா ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே போயிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா ஜென்ம சனிக்காலம் முதல் பாவகத்தில் ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகும். எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. மன அமைதியும் கொஞ்சம் அதிகமாகும். அதே நேரத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன சிரமங்கள் உங்களை தாக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் அமைதி குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா மாத தொடக்கத்திலேயே செவ்வாய் 4ஆம் பாவகத்துக்குள்ளே நுழையிறதுனால சொத்து சம்மந்தமான பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன விவகாரங்கள்,
சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மன அமைதியை குறைக்கிற மாதிரி ஒரு சில வில்லங்கங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய மன அமைதியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்றுட்டு வர்றது ரொம்ப நல்லது. குறிப்பாக கூட்டாமை சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சச்சரவுகள் அதிகமாகும், சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மாதம் முழுவதுமே நீச்சமற்ற சுக்கிரன் இருக்கிறதுனால 7ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறதுனால திருமணம் போன்ற சுபகாரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வணிக தொடர்பான பிரச்சனையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் மீனராசி நண்பர்கள் தன்னுடைய கவனத்தை ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் இருக்கும்போது மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். அதே நேரத்தில் எந்த விஷயத்த வெளிப்படையாக பேசி 4 பேர்த்துக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும், வார்த்தையில் ரொம்ப நிதானம் இருக்கட்டும். ஏன்னா ஒரு சில இடத்துல உங்களை தவறான புரிதல் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அது பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தவறாக தெரியறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் வெளி மனிதர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு தவறான நபராக இந்த காலகட்டத்தில் தெரியறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குரு பகவான் உச்சம் பெற்ற வீட்டில் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதுனால உங்களுடைய அறிவாற்றலை வைத்து முன்னுக்கு வர முடியும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ரொம்ப நாளாக வேலைக்கு போய்ட்டுருக்கேன், எனக்கு இன்னும் பணி நிரந்தரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பணி நிரந்தரம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முக்கியமான ஆவணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது. அதே நேரத்தில் முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்து போடக்கூடிய இந்த மீனராசி என்பவர்கள்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு ஆள் உணர்வு, அதாவது ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. உங்களுடைய திறமையை இந்த காலகட்டத்தில் வெளியில் கொண்டாடக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். உலகமே உங்களுடைய திறமையை புரிந்துக்கிட்டு அதன் பிரகாரம் செயல்படுவாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் போகிற பாதை ரொம்ப கரடு முரடான பாதை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படைப்பாற்றலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா முதல் பாவகத்தில் ஜென்ம சனியோட பிடியில் இருக்கீங்க. கடுமையான பிரச்சனையெல்லாம் நிறைய வரும். அதே நேரத்தில் உடல் வலிமை இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. அதிக நேரம் உழைப்பை போடுங்க, ஒரு வேகத்தோடு செயல்படுங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது அப்படின்னே சொல்லலாம். தனிப்பட்ட சுமையை கூட இந்த காலகட்டத்தில் யாராவது கிடைப்பாங்களா, அவங்க மேலே இறக்கிடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. 12ஆம் பாவகத்தில் வக்கரக நிலையில் ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களை தூண்டிவிடும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட மன கவலையை அதிகப்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 4ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிர்ஷ்டவசமாக ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ராசியில் அதிபதியான உச்சம் பெற்று இருக்கிறது குரு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 5ஆம் பாவகத்தில் இருக்கிறது ரொம்ப ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் மீனராசிக்கு 6ஆம் அதிபதி. அவர் 5ஆம் பாவகத்தில் ஆகஸ்ட் 17 வரையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 6ஆம் பாவகத்துக்கு செல்ல இருக்கிறது மூலத்திரிகோணம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல உங்களுடைய படைப்பாற்றலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்தாலும் கூட அந்த எதிரியை வெல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். குறிப்பாக ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எத்தனை தடை வந்தாலும் அதுக்கப்புறம் சமாளிச்சிடுவீங்க. ஆனால் முதல்ல கொஞ்சம் சின்ன இடைஞ்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் 4-7க்கு அதிபதி. அவர் 4ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆகஸ்ட் 22க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப தொடர்பாக சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இன்னல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 3 மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 7ஆம் பாவகமாக அமைந்திருக்கிறது. அதுவும் நீச்சமாக அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போகும். கூட்டாமை தொழிலில் இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சிறிய உராய்வு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வழக்கமாக ஒரு சுகபோகமான ஒரு ஆடம்பரத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த மீனராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 2 மற்றும் 9ஆம்
அதிபதி அவர் 3ஆம் பாவகத்தில் இருக்கும்போது உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்துறது, அதே நேரத்தில் வேகமாக செயல்படுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி வெளி நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. மன ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் 1 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி அவர் 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது அவரும் உச்சமாக இருக்கிறது ரொம்ப உங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக சிந்திப்பீங்க. ஒரு மகத்தான ஒரு படைப்பாற்றல் படைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நுண்ணறிவை மற்றவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் மீனராசிக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இன்னும் போகலை அப்படின்னா போயிட்டு வாங்க. தேங்க்யூ.